அந்த சத்துக்கள்லாம் எடுத்துட்டு இவங்க புதுசாக சில மினரல் வாட்டர்னால் என்ன சொல்லுவாங்க, மினரல் நிறைய தாதுக்கள்லாம் சேர்க்குறோன்னு சொல்கிறாங்க. அது அந்த அடிப்படையிலே தப்பு. அந்த மாதிரி விஷயங்கள் அது பெரிய பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு. தண்ணீர் வியாபாரம் தான் அது. நீங்கள் இப்போ நான் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் தான் அப்படியே எடுத்து குடிக்கிறோம். அதில் சில பேர் சொல்லுவாங்க அந்த டிடிஎஸ்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எதுவுமே நான் பார்க்குறதில்ல. தெரியும் அந்த தண்ணி குடிக்கும்போது தெரியும்ல. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் கடல் தண்ணியை கூட குடிக்கிறாங்க தெரியாமல். குடிக்கும்போது குடிச்சிடுறாங்க, ஒன்றும் ஆகுறதில்ல. ஆனால் அதுக்காக வேண்டி கடல் தண்ணியே குடிச்சிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு சுவை இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குடிக்கணும். நார்மல் வாட்டர் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா குடிக்கலாம். அதுக்காக நம்ம டெய்லி போய்ட்டு ஏதோ சில லேபில் போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தெரியும் உங்களுக்கு. அதாவது உங்கள் உடம்பு இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தண்ணி சுவையோ இல்லாட்டினா அதில் வேறு ஏதோ தேவையில்லாத இது சேர்ந்துருக்குன்னா உங்களுக்கு உடம்பு காட்டி கொடுத்துரும். ஏதோ பிரச்சனை வரும். சில பேர் சொல்லுவாங்களே, இப்போ சில இடங்கள்லாம் இதை குடிநீரில் கழிவு நீர் கலந்துச்சு, அது குடிச்சதுனால ஒரு பிரச்சனை வருது, உடல் உபாதைகள் வருது, அது வெளிப்படுத்திடும். அது மாதிரி சில இடங்களில் சில பேருக்கு தண்ணிக்கு அந்த பகுதியில் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மக்களுக்கு சில உடல் வலி, சில தோல் நோய்கள்லாம் வரும் அப்படின்பாங்க. சில கிட்னி ஃபெயிலியர்லாம் சில பேருக்கு வந்திருக்கு அந்த அந்த ஏரியாவில் உள்ள தண்ணியை குடிச்சதுனால.